வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். 8 பேர் கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி குழுவிற்கு தலைமை தாங்கும் பாஜக எம்பி ஹேம மாலினி செவ்வாயன்று செப்டம்பர் 27 அன்று கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர் மற்றும் கிட்டத்தட்ட 60 பேர் காயமடைந்தனர். திவிகே தலைவர் விஜய் ஏற்பாடு செய்த பேரணியின் போது ஏற்பட்ட சோகம் குறித்த கவலை அதிகரித்து வரும் நிலையில் இந்த குழு இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளது. சம்பவத்திற்கு வழிவகுத்த நிகழ்வுகளின் வரிசை குறித்த விவரங்களை சேகரிக்க உள்ளூர்வாசிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் பிரதிநிதிகள் குழு கலந்துரையாடும் என்று எம்பி அனுராக் தாக்கூர் விளக்கினார். வருகையின் போது சேகரிக்கப்பட்ட தகவல்கள் ஒரு விரிவான அறிக்கையாக தொகுக்கப்பட்டு மேலும் பரிசீலனைக்காக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவிடம் சமர்ப்பிக்கப்படும். கரூர் புறப்படுவதற்கு முன் ஹேம மாலினியும் குழுவினரும் விமான நிலையத்தில் ஊடகங்களுக்கு உரையாற்றி துயரமடைந்த குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்தனர். துயரத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களை நேரில் சந்திக்கும் நோக்கத்தையும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த செயல்முறையை விரைந்து முடிப்பதற்கு பதிலாக கள யதார்த்தத்தை புரிந்துகொள்வதில் கவனம் செலுத்தினர் என்பதை எடுத்துக்காட்டினர். இதுபோன்ற துயரச் சம்பவம் மீண்டும் நிகழாமல் பார்த்துக் கொள்வதில் குழு உறுதியாக இருப்பதாக தாக்கூர் கூறினார். காயமடைந்து சிகிச்சையில் உள்ளவர்கள் விரைவில் குணமடைய நாங்கள் பிரார்த்திக்கிறோம். சம்பந்தப்பட்ட அனைவரையும் சந்தித்து அவர்களின் அனுபவங்களை கேட்டு என்ன தவறு நடந்தது என்பதை அடையாளம் காண்பதே எங்கள் குறிக்கோள். பொறுப்புக்கூறலை சரிசெய்து எதிர்காலத்திற்கான பாடங்களை கற்றுக்கொள்வது முக்கியம் என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி எம்.பி.கள் குழுவை அமைக்கும் முடிவு செப்டம்பர் 29 ஆம் தேதி மதியம் மட்டுமே எடுக்கப்பட்டது என்று அவர் மேலும் தெளிவுபடுத்தினார். உத்தரப்பிரதேசம், ஒடிசா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டிற்கு பயணம் செய்த உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆதரவாக நிற்பது என்ற ஒரே நோக்கத்துடன் ஒன்றுபட்டனர். குடும்ப உறுப்பினர்களை இழந்தவர்களுடன் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று தாக்கூர் மேலும் கூறினார். தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவர் கே. அண்ணாமலை, மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் தூதுக்குழுவில் உள்ளனர். கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடம், காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனை மற்றும் பேரழிவு சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் வீடுகளையும் எம்பிக்கள் பார்வையிட உள்ளனர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.